ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் குலதெய்வ கோயில்ல சேரனுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா குலதெய்வ கோயில்ல மறுபடியும் சோழனுக்கும் நிலாவுக்குமே கல்யாணம் நடக்க போகுது. இங்க கோயில்ல பார்த்தா ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க. என்னப்பா நடேசா, ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும், ஆமா பூசாரி, என் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்புறம் என்ன, நம்ம குலதெய்வ வழக்கம் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லவும், என்ன நம்ம குலதெய்வ வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கிறாரு. என்ன நடேசா, கோயில் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனி, அதுக்கப்புறம் கோயில் பக்கம் வரவே இல்லை. ஆனா கோயிலுடைய வழக்கம் என்னமோ இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம கோயில் வழக்கம் என்னன்னு உனக்கு மறந்து போச்சா? நம்ம கோயில் வழக்கப்படி புதுசா தாலி கட்டினவங்க எல்லாருமே மறுபடியும் இங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து தாலி கட்டணும். தாலி கட்டு முறைப்படி தெரியும்ல, இதுக்கு பேரு தான் உனக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி திரு முழிக்கிற அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும், ஆமா என்ன சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது ஒன்றும் இல்லம்மா, இந்த ஊரு கோயில் வழக்கப்படி புதுசா கல்யாணம் ஆகிட்டவங்க மறுபடியும் ஒரு தடவை புருஷன் கையால தாலி கட்டிக்கிறணும். இது இந்த கோயிலுடைய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்லவும், இங்க நிலா பார்த்தா திருன்னு முழிக்கவும், சோழனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். மனசுக்குள்ள பார்த்தா பட்டாம்பூச்சியே பறந்துகிட்டு இருக்கு. அப்படி போடு, அப்ப இது 3ஆவது தடவை தாலி கட்ட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க நிலா பார்த்தா சோழனை பார்க்கவும், எங்க இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நாளா இது எதுவும் சொல்லல, பூசாரி இது உண்மையே கோயில் வழக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஆமா தம்பி, காலங்காலமா இருக்கிற ஒரு விசேஷம் இது. புதுசா கல்யாணம் ஆன தம்பதிக கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்து குலசாமிக்கு முன்னாடி மறுபடியும் தாலி கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அவங்க புருஷன் கையால மறுபடியும் தாலி கட்டிக்கிறணும். இது ஒரு ஐதீகம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், சரி சரி, நல்ல ஐதீகம், எனக்கு சாதகமான ஐதீகம் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சேரன் வந்துட்டு, நிலா உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஐயோ அண்ணா பரவாயில்ல, குலதெய்வ கோயிலுக்கு தடவை வந்திருக்கோம், இதனால உங்க கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பரவாயில்லண்ணா, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் சேரன், டே சோழா, நிலாவே ஓகே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் நடேசன், பூசாரி அப்புறம் என்ன, குலசாமி காலில் இருக்கிற தாலி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இங்க பூசாரியும் பார்த்தா குலசாமி காலு கீழே இருக்கிற தாலி எடுத்துட்டு வராரு. இந்தாப்பா தம்பி, இந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரி சொல்லவும், என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லி இங்க சோழனும் கூப்பிடவும் நிலாவும் வந்து நிக்கிறாங்க. தடவை கல்யாணம் பண்ணையில நிலா மனசுக்குள்ள ஒரு நெருடல், உறுத்தல், வீட்டை விட்டு எதிர்த்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா சோழன் கழுத்துல தாலி கட்டையில நிலா அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிற மாதிரியே சோழனை பாக்குறாங்க. இது உங்க கழுத்துல நான் கட்ட போற 3ஆவது தாலி. 3 தடவை நான் தாலி கட்டையிலையும் நான் தடவை தாலி கட்டையில என்ன மனசுல நினைச்சேனோ அதே மாதிரிதான் இப்பயும் நினைக்கிறேன். உங்களை மனப்பூர்வமா என்னுடைய மனைவியா நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தாலியை கட்டுறாரு. நிலா பார்த்தா சோழனை பாக்குறாங்க. சோழன் பார்த்தா நிலாவுடைய கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. அப்பதான் பல்லவன், பாண்டியன், சேரன் எல்லாரும் பார்த்தா அச்சதெல்லாம் போடுறாங்க. நாங்க உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சோம்ப்பா, ஆனா பார்க்க முடியல. அப்பதான் நடேசன், நம்ம குடும்ப வழக்கப்படி குலசாமி கோயில்ல தான் கல்யாணமே நடக்கணும், ஆனா உங்க கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துச்சு. ஆனா இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் அச்சதை போட்டு குலசாமி கோயிலே உங்களுடைய கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நடேசன் இன்னொரு பக்கம் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஐயா ஐயனாரு, உன் கோயில வச்சே என் பிள்ளை சோழன் நிலா களத்துல தாலி கட்டியிருக்கான். இங்க இருந்து நாங்க வீடு திரும்பி போறதுக்குள்ள நிலா என் பிள்ளைய புருஷனா ஏத்துக்கிறணும், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்காரு.